இந்த வர குக் வித் கோமாளியில் பிரியங்கா செஞ்ச மட்டன் பிரட்டல் வித் குங்குமப்பூ டிஸ்க் ரெசிபியை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல குங்குமப்பூ டிஸ்க் பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் அளவு வெது வெதுப்பான பாலில் 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட், 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடயே ஒரு பிஞ்சு போல் குங்குமப்பூ சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடலாம். இது ஆக்டிவேட் ஆகட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் போல் மைதா சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குங்குமப்பூ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரில் 300 கிராம் போல் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம 6லேருந்து 7 விசில் வச்சு இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பிரட்டலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு. இதில் பாதி பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சிப்பூ, கூடயே ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, கல்பாசியும் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு இந்த மசாலா லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரட்டலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் முதல்ல இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இது கூட 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த இந்த மட்டனை இந்த தண்ணியோடய எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் வேகும் போதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மட்டனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மட்டன் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். அடுத்து நம்ம குங்குமப்பூ டிஸ்க் பண்ணுறதுக்கு மாவை ஊற வச்சுருந்தோம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு பாருங்கள். இதை திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு கனமாகவே தேய்ச்சிக்கலாம். அதே சமயம் நல்லா பெருசாகவும் தேய்ச்சிடாதுங்க. இந்த அளவுக்கு உள்ளங்கை சைஸுக்கு நம்ம திரட்டினா போதும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குங்குமப்பூ டிஸ்க்கு வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதான். இந்த குங்குமப்பூ டிஸ்க்கு சாப்பிட்றதுக்கு செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண வேண்டியதான். இந்த வர குக் வித் கோமாளியில் பிரியங்கா செஞ்ச மட்டன் பிரட்டல் வித் குங்குமப்பூ டிஸ்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.